இல்லை, சுத்தமில்லாத நிலையில் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வில் ஒரு வேதனை. எல்லாம் இதெல்லாம் செய்து என்ன ஆக போகுது, நான் குளித்து என்ன ஆக போகுது, நான் தொடச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடுகளை கூட சில நேரத்தில் அப்படியே போட்டுடுவோம். அதெல்லாம் உள்ளார்ந்த மனதின் வெளிப்பாடு. நீ குழம்பி போயிருக்கிறாய் என்பதனை வெளிப்பாடு. இது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். பரிசுத்த தெய்வம் அடுத்தவரை இழிவுபடுத்துகிற அந்த மனநிலை, அடுத்தவரை குறித்து அசிங்கமாய் பேசுகிற, அடுத்தவரை அவமானத்துக்கு உட்படுத்துகிற மனநிலை உங்கள் வாழ்க்கையில் குருக்கள் கண்ணியர்களை அவமானப்படுத்தி இருந்தீங்கன்னா ஒப்பு கொடுங்க. இதோ உங்களுடைய உடலை இச்சைக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்தி இதோ எல்லா விதமான தீமைகளுக்கும் நீங்கள் உங்களை கையளிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய தடையாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் இப்போ மாற்றப் போகிறார். பரிசுத்த தெய்வம் ஒரு விசை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுக்கப் போகிறார். சிறையினின்று என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே. நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள், ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கின்றீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் 142:7 சொல்லியிருக்கிறபடியாக ஆண்டவர் உன்னை எப்பொழுது சிறையினின்று விடுவிக்கப் போகிறார். உமது பெயருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் உன்னை எழுப்பப் போகிறார். நீதிமான்கள் உன்னை சூழ்ந்து நிற்கும்படியாக உன்னை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். நீர் எனக்கு பெரும் நன்மை செய்தீர் ஆண்டவரே என்று நீ வாயார புகழ்ந்து உன்னை அவர் சாட்சிக்குரிய ஒரு அபிஷேகமாக எழுப்ப நீ உன்னையே மாற்றிக்கொள்ளப் போகிறாய். ஒரு விசை கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க. அப்படியே மார்பில் கை வைத்து கொள்ளுங்க. மார்பில் கை வச்சு கண்களை மூடுங்க. கண்ணை மூட முடியாதபடி 13 பேர் நிற்கிறீங்க. கண்ணை மூட முடியாததும் ஒரு ஆத்மாவினுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு. கண்ணை மூட முடியல. சில பேர் கண்ணை மூடி ஜெபிக்கவே முடியாது. கண்ணை மூடுனா அவங்களுக்கு உலகம் பெரிய பயங்கரமாய் தெரியும். அப்படி கண்ணை மூட முடியாதது ஒரு பாவம், அது ஒரு வேதனை. பாவம் அல்ல, ஒரு வேதனை. அது உன்னுடைய இதுமிருந்து களையப்படணும்னா இப்போ கண்ணை மூடு. நீனு இதயத்தை திறக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. இதயத்தை திறந்து ஒரு விசை பார். மகளே, கல்வாரி மலையிலே உன் தேவன் உனக்காய் ஏறி சென்ற அந்த இடத்திலே நீயும் ஏறி வா மகளே. ஆண்டவர் உன்னை கையை பிடிச்சி காவல் தூதர்கள் கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கல்வாரி மலையில ஏறு. உனக்காய் உன் தேவன் ஏறி சென்ற மலைய இல்லை, சுத்தமில்லாத நிலையில் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வில் ஒரு வேதனை. எல்லாம் இதெல்லாம் செய்து என்ன ஆக போகுது, நான் குளித்து என்ன ஆக போகுது, நான் தொடச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடுகளை கூட சில நேரத்தில் அப்படியே போட்டுடுவோம். அதெல்லாம் உள்ளார்ந்த மனதின் வெளிப்பாடு. நீ குழம்பி போயிருக்கிறாய் என்பதனை வெளிப்பாடு. இது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். பரிசுத்த தெய்வம் அடுத்தவரை இழிவுபடுத்துகிற அந்த மனநிலை, அடுத்தவரை